breeds of poultry for egg and meat. கோழி வளர்த்துறது எதுக்காகலாம் வளர்த்தோம்? எக்குக்காகவும் மீட்டுக்காகவும் வளர்த்தோம். Okay. So poultry breeds are broadly categorized based on their primary production purpose. Okay. Egg laying, meat production or dual purpose. ரெண்டுக்கும் சேர்த்து கூட பண்ணுவோம். ஓகேங்களா? முதல்ல வந்து breeds for egg production. எக் ப்ரொடக்ஷனுக்காக ப்ரீட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் லகான். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒயிட் லகான் ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம மீட்டுக்காகவும் ஒயிட் லகான் வந்து வாங்குவோம். எக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாப்புலர் அண்ட் வைட்லி யூஸ்ட் கமர்ஷியல் லேயர் பிரீட் குளோபலி உலகம் முழுசும் இருக்கக்கூடிய ஒரு பிரீடு தான் வந்து என்னது ஒயிட் லகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பாடிட் ஆக்டிவ் பாட் வித் ஒயிட் ஃபதர் அண்ட் ஏ சிங்கிள் கோம்பு, சின்ன ஒரு கோம்பு இருக்கும். தே ஆர் எக்ஸலண்ட் ஃபரோகர்ஸ் மீன்ஸ் வந்து என்னது நல்லா சாப்பிடும். அது தீவனம், கோழி தீவனம் எல்லாம் கொடுப்போம்ல, அது நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு இது. தென் எக் ப்ரொடக்ஷன் நோன் ஃபார் லேயிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் large white shell egg, 280 to 320 eggs per year. 1 இயருக்கு வந்து இவ்வளோ எக் வந்து அது லே பண்ணும். நியர்லி 280 to 320. ஓகேவா? தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் பேசிஸ் ஃபார் மோஸ்ட் கமர்ஷியல் ஒயிட் எக் லேயர்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் டியூ டு தேர் எஃபிஷியன்சி. ஸோ நல்லா எக் லே பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இதை வந்து எக்குக்காகவே வளர்த்துறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வெரைட்டி என்னன்னா ரோடி ஐலாண்ட் ரெட். ஸோ இதோட கேரக்டர்ஸ் என்னன்னா டுவல் பர்பஸ் தான். ஓகேங்களா? எக்குக்காகவும் வளர்த்துவாங்க, மீட்டுக்காகவும் வளர்த்துவாங்க. ஓகேங்களா? பட் ஹைலி வேலிட் ஃபார் இட்ஸ் எக் லேயிங் கேப்பபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல எக்கு கொடுக்கறதுனால அதுக்கு வளர்த்துறாங்க. ஓகேங்களா? இது வந்து மீடியம் சைஸா இருக்கும், ரெடிஷ் ப்ரௌன் ஃபதர்ஸா இருக்கும், டோக்லி அண்ட் அடாப்ட் வெல் டு வேரியஸ் கிளைமேட். எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து இதால ஈஸிலி அடாப்டபிள். ஓகேங்களா? ஸோ எக் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து 200லேருந்து 250 எக் வரைக்கும் இது கொடுக்கும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலர் இன் பேக்யார்ட் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங் டியூ டு தேர் ஹார்டினஸ் அண்ட் டுவல் யூட்டிலிட்டி. ஸோ ஒரு டபுள் பர்பஸ் இருக்கு. மீட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் அதோட எக் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு மீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டுவல் பர்பஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலோப். இது வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. தீஸ் ஆர் டோஸ்லி பிளாக் ஃபெதர்ஸ் பேர்ட்ஸ் வித் எ கிரீன் பர்பிள் ஷீன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி 300 வரைக்கும் எக் வந்து லே பண்ணும். ஓகேங்களா? குட் ஃபார் போத் எக் அண்ட் மீட். ஓகேங்களா? ரெண்டு பர்பஸுமே அதுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்கோனா. இது நோன் ஃபார் பீயிங் குட் ஃபரோகஸ்னா நல்லா சாப்பிடும். இது லே எ குட் நம்பர் ஆஃப் ஒயிட் ஷெல்ட் எக். இந்தியன் நேட்டிவ் பிரீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. கேரி பிரியா, அது கேரி மீன்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா? ஸோ பிரியா அப்படிங்கிறது டெவலப்டு பை தி சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. ஹை ஆனுவல் எக் ப்ரொடக்ஷன் இப்போ 280 to 300 எக்ஸ் வரைக்கும் இயர்லி வந்து இது வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமப்பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்தியன் இதுதான். அனதர் இந்தியன் டுவல் பர்பஸ் பிரீட், குட் ஃபார் பேக்யார்ட் ஃபார்மிங், ப்ரொடியூசிங் அரௌண்ட் 180 to 200 வரைக்கும் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது சிஏஆர்ஐ, அது அந்த பிரியா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல உள்ள அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 280 to 300 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 200க்குள்ளாடி தான் கொடுக்கும். ஸோ உபகாரி லேஸ் அபவுட் 200லேருந்து 220 வரைக்கும் கொடுக்கும்.
இது இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீட்ஸ், இந்தியன் நேட்டிவ் பிரீட். ஓகேங்களா. இந்த சிஆர்ஐ பிரியாவும் கிராம பிரியா, தென் உபகாரி, உப்காரி, தென் பிரீட்ஸ் ஃபார் மீட் ப்ரொடக்ஷன். இவ்வளவு நேரம் படிச்சது எக் ப்ரொடக்ஷனுக்காக. பட் எக் ப்ரொடக்ஷனுக்கு படிச்சாலுமே ரெண்டு டுவல் பர்பஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீட் ப்ரொடக்ஷனுக்கு கார்னிஷ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கார்னிஷ், எஸ்பெஷலி ஒயிட் கார்னிஷ். ஸோ இது வந்து ஹெவிலி மசில் ப்ராட் breasted beads. They are the primarily breeds used as the male line in commercial broilers crosses. ஓகேங்களா. meat production known for the fast growth and excellent meat yield. ஸோ ஃபாஸ்டா வந்து growth ஆகும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் தி குளோபல் பிராய்லர் இண்டஸ்ட்ரி. இதுதான் குளோபல் பிராய்லர் இண்டஸ்ட்ரியோட பேக் போன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெரைட்டி கார்னிஷ். அதுலயே ஒயிட் கார்னிஷ், எஸ்பெஷலி ஒயிட் கார்னிஷ். பிளைமவுத் ராக்னு ஒண்ணு இருக்குது. இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவல் பர்பஸ் அமெரிக்கன் பிரீட், பட் வைட்லி யூஸ்டு ஃபார் meat production due to its size and good meat quality. So meat production வந்து பாத்தீங்கன்னா good growth rate இருக்கும், meat conformation. அடுத்து next one வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹாம்ஸ்பயர். ஹாம்ஸ்பயர் இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டெவலப்டு ஃப்ரம் ரோட் ஐலாண்ட் ரெட்ஸ். தே ஆர் ஃபாஸ்டர் growing and mature earlier. ஃபாஸ்டரா க்ரோ ஆகுறது மட்டும் இல்ல, சீக்கிரமாவே மெச்சூர் ஆகும். வித் எ ப்ராடர் பாடி, ரெடிஷ் பிரவுன் கலர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லேஸ் பிரவுன் எக் வந்து லே பண்ணும். டுவல் பர்பஸ் இருக்கு. கமர்ஷியல் பிராய்லர் ஸ்ட்ரைன்ஸ் ஒண்ணு இருக்குது. இதோட இது தீஸ் ஆர் நாட் புவர் பிரீட்ஸ் பட் ஹைலி ஸ்பெஷலைட் கிராசஸ். இது கிராஸ் பிரீடிங்ல உருவானது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஹாப், ராஸ், ஹப்பாட், ஆர்பர், கிரஸ், வென்காப், கேரிப்ரோ இதெல்லாமே. ஓகேங்களா. தே ஷோஸ் எக்ஸப்ஷனல் ஹைபிரிட் விகர் ஃபார் மீட் ப்ரொடக்ஷன். ஸோ மீட் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருக்கும். டிபிக்கலி 1.5ல இருந்து 2.5 kg வரைக்கும் இருக்கும் இன் ஜஸ்ட் 6 to 8 weeks. ஸோ 6ல இருந்து 8 வாரத்துக்குள்ளாடி உங்களுக்கு இவ்வளோ கேஜி வெயிட் வந்து வந்துடும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கமர்ஷியல் மீட் இண்டஸ்ட்ரி டியூ டு தேர் ரேபிட் க்ரோத் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ சீக்கிரமா வளர்ந்துறதுனால ரொம்ப இது. தென் டுவல் பர்பஸ் பிரீடு. ஸோ எக்குக்கும் இருக்கும் மீட்டுக்கும் சேர்ந்து இது பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் ஐலாண்ட் ரெட்டோ, பிளைமவுத் ரெட் ராக். சஸ்செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி docile body with attractive white plumage and black marking, good furrower, good layers for brown eggs and substantial meat bait. ஆர்பிங்டன் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஹெவிலி ஃபதர்டா இருக்கும், ஆஃப்டன் பஃப் கலர்டா இருக்கும். குட் மீட், குட் ஃபார் ஹோல்டு கிளைமேட்டுக்கு இது வந்து ரொம்ப அடாப்டபுளா இருக்கும். இதுல இந்தியன் நேட்டிவ் டுவல் பர்பஸ் பிரீட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கடக்நாத். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரம் மத்திய பிரதேஷ்ல இருந்து, நோன் ஃபார் இட்ஸ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டேஸ்ட். இதுல வந்து மெடிசினல் பர்பஸும் இருக்கு. ஓகேங்களா. லேஸ் லைட் ப்ரௌன் கலர் எக்கு 100ல இருந்து 110 அவ்வளவுதான் எக் லே பண்ணி. தென் அசீல்னு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நோன் ஃபார் இட்ஸ் ஃப்ரைட்டிங் குவாலிட்டிஸ் அண்ட் ஹை ஸ்டாமினா. இது வந்து 4 லேயர் தான். சிட்டகாங்னு ஒண்ணு இருக்குது. சிட்டகாங் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ரபஸ்ட் பால், குட் ஃபார் போத் மீட் அண்ட் எக். இதுல வந்து ரெண்டா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. சம் பேர்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டுக்கு, சம் பேர்ட்ஸ் வந்து எக்குக்கு, சில பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் டுவல். ஓகேங்களா. எக்குக்கும் இருக்குது,
மீட்டுக்கும். அதுலயும் வந்து இந்தியன் இதுவும் இருக்குது. அதை வந்து கரெக்டா பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் டிசீசஸ் ஆஃப் பவுல்ட்ரி என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைரல் டிசீஸ், நியூ கேஸ்டல் டிசீஸ், ராணிகீட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராணிகீட் டிசீஸ் காஸ் பாராமிக்சோ வைரஸ் காஸ் பண்ற நியூ கேஸ்டல் டிசீஸ், ராணிகீட் டிசீஸ் வந்து அதை சொல்லுவாங்க. எது காஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராமிக்சோ வைரஸ். சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஹைலி கான்டேஜியஸ் அண்ட் ஃபேட்டல், ரொம்ப ஃபேட்டலா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சைன், கிராஸ்பிங், ஹக்கிங், ஸ்னீசிங், நர்வஸ் சைன்ஸ் இதெல்லாமே. ரெடியூஸ்ட் எக் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஹை மோர்டாலிட்டியா இருக்கும். கேன் காஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அதிக அளவு வந்து என்னது அழிஞ்சு போயிடும். Control. Vaccination is essential and widely practiced biosecurity. Next disease வந்து Marks disease. Causes வந்து herpes virus. Symptoms வந்து causes tumors in various organ. liverல வரலாம், spleen, kidneyல, எதுல வேணாலும் வரலாம். Lameness and blindness. Significant economic losses. Vaccination of day-old chick. இதுக்கு கண்ட்ரோல் வேக்சினேஷன் தான். ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, இது வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்சா டைப் வைரஸ், ஏ வைரஸ். சிம்டம்ஸ் வந்து ஹைலி வேரியபிள் ஃப்ரம் மைல்டு ரெஸ்பிரேட்டரி சைன், ரெடியூஸ் எக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரெஸ், ஸ்வெல்லிங் ஆஃப் ஹெட் அண்ட் கோம்பு, பிளஷ், டிஸ்கலரேஷன் ஆஃப் கோம்பு, இதெல்லாமே இதோட சிம்டம்ஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணிடுறோம்னா கேன் வைப் அவுட் என்டையர் ஃப்ளாக்ஸ். அதுல இருக்க எல்லா பேர்ட்ஸையுமே வந்து என்ன ஆக்கிடும்னா, அது ஒரு இதுக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாமே இன்ஃபெக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ரிக்ட் பயோசெக்யூரிட்டி, தென் கல்லிங் ஆஃப் அஃபெக்டட் ஃப்ளாக், சர்வைவலன்ஸ், வேக்சினேஷன், இதெல்லாம் தான். இன்ஃபெக்டிவஸ் பிராங்கிட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ், இதை வந்து காஸ் பண்றது கொரோனா வைரஸ். அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், மோஸ்ட்லி எல்லாமே ரெஸ்பிரேஷன் தான் பாதிக்கும். ஓகேங்களா. வாட்டரி ஆல்புமின் எப்படி இருக்கும்னா வாட்டரி ஆல்புமினா இருக்கும். எக்ஷெல் வந்து புவர் எக்ஷெல் குவாலிட்டி, எக்ஷெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டியா இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஆல்புமின் வந்து வாட்டரியா இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா, அது வந்து வாட்டரியா இருக்கும். ஸோ அஃபெக்ட்ஸ் growth rate in broilers and egg production. இது வந்து அதோட growth ரேட்டையும் வந்து பாதிக்கும், எக் ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்கும். வேக்சினேஷன் தான் ஒரே கண்ட்ரோல். தென் இன்ஃபெக்டிவஸ் பவுசல் டிசீஸ், இது வந்து பெர்னா வைரஸ், இது வந்து அஃபெக்ட் த பர்சா ஆஃப் ஃபேப்ரிக் சீஸ். இது வந்து இம்யூன் ஆர்கன், இம்யூன் சிஸ்டத்தை, அதுக்குன்னு இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும். டயோரியா, இன்க்ரீஸ்டு சசப்டபிலிட்டி, ஹை மோர்டாலிட்டி இன் யங் சிக். ஸோ யங்கா இருக்கும் போதே வந்து என்ன ஆயிடும்னா மோஸ்ட்லி வந்து இறந்துடும். கண்ட்ரோல் வந்து வேக்சினேஷன் தான். இது இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வைரல் டிசீசஸ், 5 வைரல் டிசீசஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நியூ கேஸ்டல் டிசீசஸ், ராணிகீட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து மார்க்ஸ் டிசீஸ், இது வந்து ஹெர்பிஸ் வைரஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்சா, பேட் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்டிவஸ் ப்ரோன்கிட்ஸ், கொரோனா வைரஸ். பர்சல் டிசீஸ், இது வந்து பெர்னா வைரஸ். நெக்ஸ்ட் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ், ஃபவுல் காலரா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபவுல் காலரா, இது வந்து என்னது
Pasteurella maltosida. Pasteurella maltosida. Symptoms: acute form, sudden death, fever, respiratory disease, distress, diarrhea இதெல்லாமே இருக்கு. High mortality, particularly in adult birds. அடல்ட்டா இருக்கும்போது அதோட டெத் ரேட் வந்து அதிகமாயிடும். சானிடேஷன் தான் இதோட பெஸ்ட் கண்ட்ரோல். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சால்மோனெல்லோசிஸ். இது வந்து பல்லோரம் டிசீஸ் அண்ட் ஃபவுல் டைஃபாய்டுன்னு சொல்லுவாங்க. காசஸ் வந்து சால்மோனல்லா பல்லோரம் அண்ட் சால்மோனல்லா கேலினேரா. அதர் சால்மோனல்லா செரோவஸ் காஸ் பேராடைஃபாய்டு இன்ஃபெக்ஷன். சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லோரம் அஃபெக்ட் யங் சிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும், காசிங் ஹை மோர்டாலிட்டி, வைட் பாஸ்டி, டயோரியா, ஹட்லிங், ஸ்டண்டர்ட் growth. Fowl typhoid primarily affect older birds, causing depression, diarrhea, pale homes. பொதுவாக வந்து இது ஓல்டஸ்ட் பேர்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து ரெடியூஸ் ப்ரொடக்ஷன், மொர்டாலிட்டி. கண்ட்ரோல் வந்து டெஸ்டிங் அண்ட் கல்லிங் ஆஃப் இன்ஃபெக்டட் பிரீடர்ஸ், ஸ்ட்ரிக்ட் ஹைஜீன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மோசிஸ். இது வந்து கொரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ் மைக்கோபிளாஸ்மா கேலிசெப்டிகம் அண்ட் மைக்கோபிளாஸ்மா சைனோவியே. சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இம்பேக்ட் கொரோனிக் இஷ்யூஸ், ரெடியூஸ் ஃபீட் எஃபிஷியன்சி அண்ட் எக் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் டிசீசஸ். Coccidiosis causes protozoa, Emeria species. சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினை அஃபெக்ட் பண்ணும். பொதுவாக மட்டும் இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி இது அந்த மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டினை வந்து அஃபெக்ட் பண்ணும், காசிங் பாடி டயோரியா, புவர் growth, widespread and costly diseases. Anticoccidial drug in feed. External parasite. ஸோ லைஸ், மைட்ஸ், ஃப்ளீஸ் இதெல்லாமே வந்து பாராசைட் ஆட்டு அதோட பாடியில் வந்து ஒட்டிட்டு இருக்கக்கூடியது. வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் காசஸ். நிறைய ஆர்த்ரோபோட்ஸ் வந்து காஸ் பண்ணும். நம்ம ஆர்த்ரோபோட்ஸ் வந்து இன்செக்ட் படிக்கும் போதே நம்ம நிறைய படித்தோம். பாராசைட்டிக் இன்செக்ட் வந்து படித்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து மேமல்ஸுக்கு படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நிறைய இன்செக்ட் வந்து வரும். ஸோ இரிட்டேஷன், ஃபெதர் டேமேஜ், ரெஸ்ட்லெஸ்னஸ், ரெடியூஸ்ட் ஃபீடிங், அனீமியா, டிக்ரீஸ்ட் எக் ப்ரொடக்ஷன், ஸ்கின் லெசின் இதெல்லாமே. ரெடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி. காமனாக வந்து இது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். தென் டிரான்ஸ்மிட் பண்ணும், டிரான்ஸ்மிட் டிசீசஸ். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டஸ்டிங் பேட் வித் approved insecticides, treating premises, maintaining hygiene. பொதுவாக ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். இன்டர்னல் பாராசைட் இது வந்து எக்ஸ்டர்னல் பாராசைட், வெளியில் இருக்கக்கூடியது. தென் இன்டர்னல் பாராசைட் அப்படின்னு சொல்லும்போது வார்ம்ஸ், ரவுண்ட் வார்ம், டேப் வார்ம், கேப் வார்ம் இதெல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மின்தஸ். ஆல்ரெடி அங்கே படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம். ரவுண்ட் வார்ம், டேப் வார்ம் இதெல்லாம். இது வந்து ஹெல்மின்தஸ். ஆர்த்ரோபோடா அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? இன்செக்ட். ஓகேங்களா? ஸோ ஹெல்மின்தஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வார்ம்ஸ். சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவர் growth, வெயிட் லாஸ், பேல் கோம்பு இதெல்லாமே. தென் இம்பேக்ட் வந்து ரெடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹெல்த். டிவார்மிங் மெடிகேஷன், ப்ராப்பர் சானிடேஷன் இதெல்லாமே.
Then fungal diseases, aspergillosis, brooder pneumonia. Aspergillosis first diseases வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜெல்லோசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடர் நிமோனியா. காசஸ் வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபியூமிகேட்டஸ். இது ஃபங்கஸ் டிசீஸ். ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து வரும், லங்ஸ் ப்ராப்ளம், ஏர் சாக். இம்பேக்ட் கேன் காஸ் ஹை மோர்டாலிட்டி இன் யங் சிக். யங் சிக்ல வந்து ஹை மோர்டாலிட்டி வந்து கொண்டு வரும். கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வென்டிலேஷன். நியூட்ரிஷனல் அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா நியூட்ரிஷன் கம்மியினால, அதுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் கம்மியினால அதுக்கு என்னெல்லாம் டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ், டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் இம்பேலன்ஸ் இன் த ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், வீக் போன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். அதுக்கு ஃபீடிங் கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடியதுல பேலன்ஸ் டயட் இருக்குதா, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதில் ப்ராப்பரா இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். தென் ஃபேட்டி லிவர், ஹிமராஜிக் சிண்ட்ரோம், இதுவும் நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியதுதான். சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சடன் டெத், ஒபிசிட்டி, என்லார்ஜ்டு ஃபேட்டி லிவர். கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் டயட். இது இவ்வளோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பவுல்ட்ரியில வந்து டிசீசஸ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டைரி ஃபார்ம். டைரி ஃபார்மிங்னாலே தெரியும். ஓகேங்களா. டைரி ஃபார்மிங்னா மில்க்ல இருந்து மில்க் ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ இந்தியன் டைரி கேட்டில் breeds ஆர் primarily Cebu cattle, Bos indicus, known for their heat tolerance, diseases resistance, and ability to thrive on low quality feed. Can ability to survive on low quality feed. For dairy farming, the milch and dual purpose breeds are most important. Milch breeds la வந்து பாத்தீங்கன்னா high milk yielders. Sahiwal, first one வந்து பாத்தீங்கன்னா Sahiwal. So Sahiwal district of Punjab, now in Pakistan, but widely distributed in India. Characteristic reddish brown color la இருக்கும், loose skin ஆ இருக்கும். Okay. Milk yield வந்து பாத்தீங்கன்னா 2000 to 2500 kg per lactation. ஒரு லாக்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 2500 kg per lactation. About 8 to 10 liters per day. ஒரு நாளைக்கு 8ல இருந்து 10 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். ஓகேவா. இப்போ per lactation மீன்ஸ் ஒரு வாட்டி அது வந்து இது இப்போ நெக்ஸ்ட் பேபி வந்து இது ஆயிடுச்சுன்னா அப்போ கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு பீரியட் வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும். தென் நெக்ஸ்ட் எப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுதோ அது வரைக்கும் அந்த ஒரு லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அதை வந்து பர் லாக்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எங்கோன்னு வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அதுக்கு வந்து என்னது மில்க் வந்து செக்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது பிறகு நெக்ஸ்ட் எங்கோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இது இருக்கும். அது பிறகு அந்த இது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா. அது பிறகு அது ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லாக்டேஷன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நியர்லி 8 to 10 liters வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கும். ஓகேங்களா. சஹிவால். ஓகேங்களா. ஸோ சஹிவால் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வெரைட்டியோட நேமா இருந்தாலும் இது வந்து அந்த ஒரு பஞ்சாப்ல உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம். ஓகேங்களா. இது வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை மில்க் ப்ரொடக்ஷன் தான். ஓகேங்களா. தென் ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு வந்து அடாப்டபிலிட்டியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிர் ஃபாரஸ்ட் ரீஜன் ஆஃப் குஜராத். அந்த ரீஜன்ல மோஸ்ட்லி குஜராத்ல இருக்கக்கூடிய டிஸ்டிங்டிவ் ரோமன் ஃபோர் ஹெட், லாங்
பெண்டுலஸ், இயர்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? மில்க் ஈல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 kg பர் லாக்டேஷன். ஒரு லாக்டேஷனுக்கு வந்து 1500லேருந்து 2000 வரைக்கும். இப்போ 6 to 8 liters பர் டே. ஓகேங்களா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மில்க் தான். எக்ஸ்போர்ட்டட் டு கண்ட்ரிஸ் லைக் பிரேசில். பிரேசிலுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி. ஒரிஜின் வந்து சிந்து ப்ரோவின்ஸ். இதுவும் வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கு நவடேஸ். பட் காமன் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நிறைய பார்ட்ஸ்ல வந்து மீடியம் சைஸ்ல தான் இருக்கும். இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து 1500லேருந்து 1800 kg பர் லாக்டேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 to 8 லிட்டர் வரைக்கும் இது வந்து சப்ளை. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் குவாலிட்டி தான், அடாப்டபிலிட்டி இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தர்பார்கர். இது ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரீஜன் ஆஃப் ராஜஸ்தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600லேருந்து 1800 kg பர் லாக்டேஷன். ஒரு லாக்டேஷனுக்கு வந்து இவ்வளோ வரும். நியர்லி 6 to 8 liters பர் டே. ரூரல் எக்கனாமி வந்து சஸ்டைன் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் ஏரியாவா இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு எக்கனாமிக்கா வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு இது. நெக்ஸ்ட் 5th ஒன் இஸ் ரதி. இதோட ஆரிட் ரீஜன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். இது வந்து ரிசல்ட் ஆஃப் கிராஸ் பிரீடிங். லோக்கல் கேட்டில் வித் சஹிவால் அண்ட் ரெட் சிந்தி அது கூட கிராஸ் பிரீட் பண்ணி உருவாக்குனது ரதி. ஸோ மில்க் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1800 பர் லாக்டேஷன். கிராஸ் பிரீட் அண்ட் எக்ஸாட்டிக் பிரீடு. எக்ஸாட்டிக் பிரீடு, கிராஸ் பிரீடு அதில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்ஸ்டைன் ஃபாரிசியன் ஃபர்ஸ்ட் ஒன். இதோட ஹால்ஸ்டைன் ஃபாரிசியன் ஆரிஜினேட்டட் இன் ஹாலந்துலேருந்து. இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ்ல இருக்கும். ஸோ பர் லாக்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது 7000லேருந்து 9000 kg. ஓகேங்களா? 10 to 15 liters பர் டே. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடு, லெஸ் ஹீட் டாலரண்ட், இண்டிஜீனியஸ் பிரீட். ஓகேங்களா? தென் ஜெர்சி கிராஸ் பிரீடு. ஜெர்சி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஜெர்சி ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து கிராஸ் பிரீடு தான். Jerseys in India yield 2500 to 3500 per kg per lactation. ஓகேங்களா? அரௌண்ட் 8 to 12 liters per day. தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன், ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆப்ரேஷன் ஃப்ளட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் ஏ லேண்ட்மார்க் ப்ரோக்ராம் லான்ச்டு பை இந்தியாஸ் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? ஸோ இது யார் டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDDP, அதாவது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது ஞாபகம் வச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஆர் 8th ஸ்டாண்டர்ட். இன் 1970 இந்த ஒயிட் ரெவல்யூஷன் வந்து யாரால் லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு NDDP in 1970. Okay. It transformed India from milk deficient nation into the world largest milk producer. இந்த ஒரு டெவலப்மெண்ட் மூலமாட்டு இந்தியா வந்து டெஃபிஷியன்ட் நேஷனா இருந்தது, மில்க் டெஃபிஷியன்ட் நேஷனா இருந்தது. எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கறது பொசிஷனுக்கு போயிருக்கு. அச்சீவ்ட் இன் 1998. ஸோ 1970ல வந்து
உருவாக்கப்பட்ட இந்த ஒயிட் ரெவல்யூஷன்னால இந்தியா வந்து லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் ஆட் வந்து டெவலப் ஆகியிருக்கு. எப்போ எந்த இயர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எப்போ அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா 1998. ஓகே, இதோட கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன். மில்க் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆகுமெண்டட் ரூரல் இன்கம்ஸ், ரூரல்ல இருக்கக்கூடிய இன்கம்ஸை வந்து இது மூலமாட்டு வந்து என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும். ஓகேங்களா, இதனால ஃபார்மர்ஸ் வந்து என்ன ஆகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபர்ஸ் எல்லாருமே வந்து டெவலப் ஆவாங்க. அதாவது டு ப்ரொவைட் a steady and a reliable source of income for millions of rural farmers. ரூரல்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாமே இருப்பாங்கல்ல, அவங்களோட இன்கம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. தென் ஃபேர் பிரைஸ் ஃபார் கன்சியூமர், கன்சியூமருக்கு வந்து நல்ல ஒரு பிரைஸ் கிடைக்கணும். பிரைஸ் மீன்ஸ் அதிகப்படியான வருமானம் கிடைக்கணும் அப்படின்றது. Then elimination of middlemen. So to directly link milk production with urban consumers, thereby ensuring producers received a large share of the profit. இடையில இடத்தரகர்கள் வந்து வரும்போதுதான் என்ன ஆகுது, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபம் வந்து ப்ராப்பரா கிடைக்காது. இவங்களே டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் மற்றவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதோட கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சக்சஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் வாஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் தி ஆனந்த் பேட்டர்ன். ஸோ எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னா ஆனந்த் பேட்டர்ன் டேரி கோஆபரேட்டிவ் மாடல்ஸ் பயோனியர்ட் பை அமுல். ஓகேங்களா, இன் குஜராத்ல உள்ள அமுல் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். திஸ் மாடல் இன்வால்வ். ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து அமுல் ப்ராடக்டா தான் நமக்கு இருக்கும். மில்க் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆகட்டும், வேற நிறைய ப்ராடக்ட் எல்லாமே. ஓகேங்களா, இந்த மாடல் எதுல என்ன எதுக்காக எல்லாம் கொண்டிருக்காங்கன்னா வில்லேஜ் லெவல் டேரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஃபார்மர்ஸ் இன் வில்லேஜஸ் ஃபார்ம்டு கோஆபரேட்டிவ் டு கலெக்ட் மில்க். ஓகேங்களா, ஒரு சொசைட்டி இருக்கும், அங்க போய் மில்க் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மில்க் யூனியன். ஸோ தீஸ் யூனியன் ப்ராசஸ்ட் மில்க் அண்ட் மேனுஃபேக்சர்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸ்டேட் லெவல் மில்க் ஃபெடரேஷன். தீஸ் ஃபெடரேஷன்ஸ் ஹேண்டில்டு மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபேசஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஃபேஸ் 1ல என்ன நடந்திருக்கு, நமக்கு இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து இயர் வந்து 1970. ஓகேங்களா, அந்த 1970லேருந்து 98 வரைக்கும் உள்ள பீரியடை வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பீரியட்ல வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் லிங்கிங் 80 பிரீமியர் மில்க் ஷெட் வித் கன்சியூமருக்காக 18 பிரீமியர் மில்க் ஷெட் வந்து இது பண்ணணும் இன் இந்தியாஸ் 4 மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாக்கள்ல எல்லாமே இந்த ஒரு இதை வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, த்ரோ மதர் டயரிஸ். ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது 1981ல இருந்து 1985 வரைக்கும். So expanded the program to 136 milk shed. First வந்து phase 1ல வந்து பாத்தீங்கன்னா 18 பிரீமியர் மில்க் ஷெட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ்ல வந்து 136 மில்க் ஷெட், 290 urban markets, increasing the reach of dairy cooperatives. ஸோ ஃபேஸ் 3ல வந்து பாத்தீங்கன்னா 1985ல இருந்து 1996 வரைக்கும் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் அண்ட் ஸ்ட்ரென்தன்ட் த கோஆபரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்டெண்டிங் வெட்டினரி சர்வீசஸும் அதிகப்படுத்தணும். ஏன்னா ஏதாவது ஒரு டிசீசஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு. அண்ட் மெம்பர் எஜுகேஷன் எம்பசிஸ் வாஸ் ஆல்சோ பிளேஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப். இதுல நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னெல்லாம் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது அதோட அதர் நேம் வந்து ஆபரேஷன் ஃபிளட். ஓகேங்களா? இது யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியாஸ் நேஷனல் டயரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேங்களா? எந்த இயர்? 1970. அதோட கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட ஃபேசஸ் எதெல்லாம். ஸோ எப்போ வந்து அந்த ஒரு டிஃபிஷியன்சி லெவல்ல இருந்து லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் அப்படிங்கறது மாறுச்சு அப்படின்னா 1998ல. அதாவது தேர்ட் ஃபேஸ்ல வரும். தேர்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷனோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாவர்ட்டி ரிடக்ஷன். ஓகேங்களா? இன்கம் வந்து அதிகம் ஆகுறதுனால பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ரூரல்ல இருக்க நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். விமனோட எம்பவர்மெண்ட். நிறைய விமன்ஸ் வந்து என்னது வேலை பார்க்கறதுனால அவங்களோட எம்பவர்மெண்ட் அதிகம் இருக்கு. ரெடியூசிங் ரீஜியனல் அண்ட் சீசனல் பிரைஸ் வேரியேஷன். ஸோ ஒரு சீசனுக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே மாத்தி ஒரே ப்ரைஸ். ஓகேங்களா? ஏன்னா மில்க் கம்மியாகும், அதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிற நேரம் வந்து அதோட விலை வந்து ஜாஸ்தி ஆகும். அதோட விலை ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால விலை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாத்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒரே ப்ரைஸ் மாதிரி. தென் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கேட்டில், கிராஸ் பிரீடிங் எல்லாமே கொண்டு வந்தாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டேரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நியூமரஸ் மில்க் ப்ராசஸிங் பிளான்ஸ், சில்லிங் சென்டர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஃபுட் செக்யூரிட்டி. தென் அதுக்கும் என்னென்ன டிசீசஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வைரல் டிசீசஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ். இது வந்து காஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்தோ வைரஸ். ஹைலி கான்டேஜியஸ் கேரக்டர்ஸ் பை ஃபீவர் அண்ட் vesicles. Tears and between the hooves causes lameness, loss of appetite, severe drop in milk production. Economic losses due to reduced production. இதுக்கு வந்து வேக்சினேஷன் தான் கண்ட்ரோல் மெஷர். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா bovine viral diarrhea. இது வந்து பெஸ்டி வைரஸ் காஸ் பண்றது. பெஸ்டி வைரஸ் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி வேரியபிள், கேன் காஸ் ஃபீவர், டயோரியா, ரெஸ்பிரேட்டரி சைன் இதெல்லாமே வரும். இம்பாக்ட் என்னன்னா எக்கனாமிக் லாஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியர், கண்ட்ரோல் வேக்சினேஷன். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லம்பி ஸ்கின் டிசீசஸ். இதுவும் வைரஸ் தான். கேப்ரிபாக்ஸ் வைரஸ். ஸோ இது இதுல எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் நாடியூல்ஸ் ஓவர் த பாடி, லெக்ஸ், ஹெட் அண்ட் உடர். காசஸ் சிவியர் எக்கனாமிக் லாஸ். கண்ட்ரோல் வந்து வேக்சினேஷன். தென் infectious bovine rhinotracheates. bovine rhinotracheates. ஸோ இதோட இது பாத்தீங்கன்னா bovine herpes வைரஸ். எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி சைன் அப்படின்னு சொல்லும் போது ஃபீவர் வரும், நாசல் டிஸ்சார்ஜ், ஹக்கிங் எல்லாமே வரும். ரீப்ரொடக்டிவ் சைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபார்ஷன் வரும், பஸ்டுவல் வால்வோ வெஜினைட்டிஸ். இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். கண்ட்ரோல் வந்து வேக்சினேஷன். தென் பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லும் போது மாஸ்டிடிஸ்.
bacterial infection of the mammary gland cause. Example, Staphylococcus aureus, Staphylococcus agalactiae, Escherichia coli. Symptoms வந்து inflammation of the udder. உடர் வந்து எப்படி ஆயிருக்கும்னா, உடர்னு சொல்லக்கூடியது அந்த பசுவோட மடின்னு சொல்லுவாங்கல்ல, பால் கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து உடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்வெல்லிங்கா இருக்கும், ஹீட் இருக்கும், பெயின் இருக்கும், ரெட்டினஸ் இருக்கும். அப்நார்மல் மில்க் வாட்டரியா இருக்கும், டிஸ்கலர்ட்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரெடியூஸ் மில்க் ஈல்டை வந்து ரெடியூஸ் ஆர் சப்கிளினிக்கல், நோ விசிபிள் சைன். சில நேரங்களில் பார்க்க முடியாத அளவுக்கு எந்த சிம்டம்ஸும் வந்து இருக்காது. ஒன்லி டிடெக்டட் பை டெஸ்ட். டெஸ்ட் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆயிடும். டிஸ்கார்டட் மில்க், தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ரீமெச்சுவர் கண்ட்ரோல் பண்றது ப்ராப்பர் மில்கிங் ஹைஜீன், ப்ரீ அண்ட் போஸ்ட் மில்கிங் டீட் டிப்ஸ், ட்ரை கவு தெரபி, ஏர்லி டிடெக்ஷன், சீக்கிரமா கண்டுபிடிச்சா சரி பண்ணிக்கலாம். குட் பெட்டிங் அண்ட் சானிடேஷன். ப்ரூசெல்லோசிஸ் நெக்ஸ்ட் டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூசெல்லோசிஸ். இது வந்து காண்டேஜியஸ் அபார்ஷன் ஆர் பென்ஸ் டிசீஸ். ப்ரூசெல்லா அபார்டஸ் காசஸ் வந்து யாரு காஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா தான் ப்ரூசெல்லா அபார்டஸ். primarily affect reproduction தான் affect பண்ணும். later term abortion often in the last trimester, லேட்டா தான் இந்த abortion வந்து இருக்கு. இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா reproductive losses, public health concern, vaccination of hyper calls, childhood vaccination. ஸோ குழந்தையா இருக்கும்போது கால்ஃபா இருக்கும்போதே வேக்சினேஷன் வந்து கொடுத்துட்டா பெட்டர். ஸ்ட்ரிக்ட் பயோசெக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், மைகோபாக்டீரியம் போவிஸ் இதை காஸ் பண்றது. சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனிக் ப்ரோக்ரசிவ் டிசீஸ் கேன் அஃபெக்ட் லங்ஸ், லிம்ஃப் நோடு இதெல்லாமே அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் இது வந்து டியூபர்குலோசிஸ் எங்க தான் அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் தான் பொதுவா அஃபெக்ட் பண்ணும். இம்பாக்ட் எக்கனாமிக் லாசஸ் டியூ டு contamination of carcasses, reduce productivity. ஸோ கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் கல் இன்ஃபெக்டட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹிமராஜிக் செப்டிசீமியா, ஹிமராஜிக் செப்டிசீமியா. இதை காஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்டுரெல்லா மல்டோசிடா, பாஸ்டுரெல்லா மல்டோசிடா. சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் அண்ட் ஹைலி ஃபேட்டல், ஸ்வெல்லிங் இன் தி த்ரோட்ல வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். தென் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை மோர்டாலிட்டி, கண்ட்ரோல் வந்து வேக்சினேஷன். ஓகேங்களா. தென் பிளாக் குவார்டர், பிளாக் லெக், கிளோஸ்ட்ரிடியம் சவோயி, கிளோஸ்ட்ரிடியம் சவோயி. இது வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஹைலி ஃபேட்டல் தான். ஃபீவர். இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி இன் யங், மோர்டாலிட்டி வந்து யங்ல இருக்கும். வேக்சினேஷன் தான் இதோட கண்ட்ரோல் மிஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாராசைட்டிக் டிசீஸ். பாராசைட்டிக் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பாத்தீங்கன்னா டிக் போர்ன் டிசீசஸ், தைலிரோசிஸ், பேபிசியோசிஸ், அனாபிளாஸ்மோசிஸ். இதெல்லாமே புரோட்டோசோவன் பாராசைட் தான். ஓகேங்களா. ஃபீவர் இருக்கும், அனீமியா, ஜாண்டிஸ் எல்லாமே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா significant mortality, particularly in exotic and crossbred animals.
பொதுவா வந்து மோஸ்ட்லி எதா வந்து இது தாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் அண்ட் கிராஸ் பிரீட். டிக் கண்ட்ரோல் தான் இதோட இது. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் பாராசைட். இது வந்து பாத்தீங்கன்னா பாராசைட்டிக் டிசீஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் காஸ் வேரியஸ் ஸ்பைசஸ் ஆஃப் nematodes, roundworm and termitodes. சிம்டம்ஸ் வந்து புவர் growth weight, ரஃப் கோட், டயோரியா இதெல்லாமே இருக்கும். இம்பேக்ட் ப்ரொடக்ஷன் லாசஸ், ரெகுலர் டிவார்மிங் வந்து கண்ட்ரோல் மெஷர். மெட்டபாலிக் அண்ட் நியூட்ரிஷனல் டிசீசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மில்க் ஃபீவர், அக்யூட் கால்சியம் டெஃபிஷியன்சி. இது காசஸ் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா. சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மசில் ட்ரிமோரஸ், cold extremities, depression, loss of consciousness. Impact என்ன அப்படின்னா risk of other perpetuant diseases. Control அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷனல் மேனேஜ்மெண்ட். இது வந்து மில்க் ஃபீவர். நெக்ஸ்ட் வந்து கீட்டோசிஸ். காஸ் வந்து எனர்ஜி deficiency in early lactation. When cow produce more milk, then they can support with energy intake, leads to breakdown of body fat. Symptoms வந்து பாத்தீங்கன்னா reduced feed intake, rapid weight loss. Impact வந்து பாத்தீங்கன்னா increased risk of other health problems. Control balanced feeding. Dairy byproducts. Dairy byproducts வந்து நமக்கு தெரியும். Skimmed milk, milk from which most of the milk fat has been removed. Skimmed milk நம்ம வாங்குவோம் இல்லையா, இதுல வந்து fat has been removed. Fat அதிகமா இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. milk from which most of the milk fat has been removed. Uses வந்து fluid skim milk, consumed directly as a low fat beverage. Skim milk powder, தயாரிக்கிறதுக்கு, milk powder தயாரிக்கிறதுக்கு. Infant formulas, bakery products, infant formulas and as ingredients in various food products. Cultured products, yogurt, sour cream and some cheeses. Casein products, production, industrial applications and pharmaceutical. Buttermilk இருக்கு. Traditionally the liquid left behind after churning butter from cream. Direct consumption. Baking to add moisture. Then cooking, dressing, condensed, used for food processing. Next one வந்து வே. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டரி போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. வேல the watery portions of milk that separate from the curd during cheese making. சீஸ் மேக் பண்ணும்போது வாட்டரி போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு கர்ட் போர்ஷனை மட்டும் வச்சிருக்காங்க. There are two main types, sweet whey and acid. Whey protein concentrates, highly valuable for their excellent amino acid profile and digestibility. Then lactose, extracted from whey, used in confectionery, pharmaceutical and
and as a bulking agent. We permeate powder. We beverage ricotta cheese. இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். Key residue. Confectionery used in traditional Indian sweet to add flavor to richness. Spread or pastas can be processed into spread or used as a flavoring agent. Then economic importance of dairy byproduct. Increased profitability. Profit on the increase ஆகும். Reduced waste and environmental impact. Waste வந்து reduce பண்றது. Diversification of product portfolio. Wider range of products catering to different consumer needs and market segments. Health supplement, backed good ingredients, மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். Nutritional values. Job creation. எல்லாத்துலயுமே நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, அதுல மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஜாப் கிரியேஷன்ஸ், நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. குளோபல் ட்ரேட்ஸ். ப்ராடக்ட்ஸ் லைக்ஸ் வி ப்ரோட்டீன் சிக்னிஃபிகண்ட் இன்டர்நேஷனல் டிமாண்ட். வேக்கு எல்லாமே இன்டர்நேஷனல் டிமாண்ட் வந்து இருக்கு. இன்னோவேஷன் drives innovation in food science and technology, leading to the development of new functional food and ingredients. So இதெல்லாம் வந்து dairy products ஓகேங்களா. பை ப்ராடக்ட்ஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதோட உங்களுக்கு செகண்ட் யூனிட் வந்து முடியுது. ஓகேங்களா.